வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பாப்பூஸ் கிச்சனில் அரை கப் ரவையும் ஒரு முட்டையும் மட்டும் வச்சு சூப்பரான ஒரு கேக் செய்ய போகிறேன். இந்த கேக் எப்படி செய்யலாம்ங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் அரை கப் ரவை, அரை கப் சர்க்கரை, ஒரு முட்டை, 1/4 கப் பால் அல்லது 4 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறோங்க. 1/4 கப் சமையல் எண்ணெய் அல்லது 4 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்ததை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றின பின்னாடி இந்த ரவையெல்லாம் ஊறி வர்றதுக்காக ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ரவையெல்லாம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதில் சேர்க்க வேண்டியதை சேர்த்துக்கலாம். மைதா 1/3 அல்லது 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்த பின்னாடி வாசனைக்காக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை திரும்ப நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு கேக் டின் எடுத்துக்கிறோங்க. இந்த சாஸ்பேனில் நெய் தடவி எடுத்துக்கலாம். இல்லைனா வெண்ணெயோ அல்லது எண்ணெயோ எடுத்து தடவிக்கிறோங்க. நெய் தடவினதுக்கப்புறம் நாம் கலக்கி வச்சுருக்க கேக் கலவையை இதில் சேர்த்துக்கலாம். சாஸ்பேனில் கேக் கலவையை சேர்த்த பின்னாடி இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் 5 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்மளோட சாஸ்பேனை நம்ம இதில் தூக்கி வச்சிடலாம். வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு 25லேருந்து 30 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வேகட்டும். 25 நிமிஷம் ஆச்சு. நாம் இப்போ திறந்து பார்க்கலாம். திறந்துட்டு இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு குச்சியோ அல்லது ஸ்பூனோ வச்சு குத்தி பாருங்கள். குத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும். இப்போ நம்மளோட கேக் வெந்துருச்சு. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். கேக் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.